கீர்த்தனங்கள் முழுக்க பாகவதம் ராமாயணம் எல்லாம் உள்ள இருக்கு. சாதாரணமா ஒரு சரணம் வர்ணிச்சாலும் இருக்காது. அதுல ஆழ்ந்து பார்த்தோம்னா இந்த பதங்கள், இந்த ரசம் பாகவதத்துல இருக்கும், இந்த ரசம் ராமாயணத்துல இருக்கும். அதை தான் கீர்த்தனமா கொண்டு வர. வாணிக்ய கோட்டீர வாணீஷ வந்திய பதா. வாணீஷன்னா பிரம்மா. இந்த சரணம் எதை சொல்றாரு கோரபவார்ண வேலை ராமதாசர்னா, பத்ராச்சல ராமதாசர் ஸ்பிருஷ்ட்வா சதுர்முகுட கோடிபி ரங்குரியுக்மம் திருஷ்ட்வா த்வரேண நிஜதோரணதோவதீர்ய பிருத்யாம் வபுஹு கனகதண்டமிவாபிபாத்ய ஸ்பிருஷ்ட்வா சதுர்முகுட கோடிபிரங்கிரியுக்மம் நத்வா மிருதஸ்ரு சுஜலைஹி அகிருதாபிஷேக். அந்த ஸ்லோகம் அப்படியே இந்த சரணம். பிரம்மதேவன் தன்னுடைய அந்த விமானத்திலேருந்து கீழே குதிச்சு கீழே இறங்கி வந்து தங்கத்தடி மாதிரி சேவிச்சாராம் கிருஷ்ணனுக்கு. அவர் சேவிக்கும் பொழுது அவருடைய 4 தலைகள்ல உள்ள 4 கிரீடமும் நுனியும் ஸ்பிருஷ்ட்வா சதுர்முகுட கோடிபிகி அங்கிரியுக்மம், 4 கிரீடமும் கிருஷ்ணனுடைய சரணாரவிந்தத்தில் படுற மாதிரி சேவிச்சாராம். இததான் சொல்றார். மாணிக்ய கோட்டீர, மாணிக்கங்கள்லாம் வச்சு இழைச்ச 4 கிரீடங்களை தரிச்சிருந்த பிரம்மா சேவிக்கும் பொழுது வாணீஷ வந்திய பதா, அந்த சரணாரவிந்தத்துல நமஸ்காரம் பண்ணினார்னு பிரம்மதேவன் சொன்னதை அப்படியே சொல்றாரு. வாணீஷ வந்திய பதா, பிரம்மதேவன் சரணாகதி பண்ணின பிரம்மமோகல லீலையில காட்சி கொடுக்கிற கிருஷ்ணன். அதுக்கு பிரமாணம் அடுத்த மாதிரி சொல்றார். வேணி நிபத்த பர்க, தலையில கொண்ட போட்டு அதுல மயில் இறக்கு. அதை என்ன சொல்றார்? நௌமீட்யதே பிரபபுஷே தடிதம்பராஜ குஞ்சாவதம்ச பரிபிச்ச லசன் முகாய. தலையில கொண்ட போட்டு அந்த கொண்டையில மயில் இறகு சொருகின அந்த திருமுக மண்டலம். வாணீஷ வந்திய பதா வேணி நிபத்த பர்க நாராயண ஹரே. திவ்யநாம கீர்த்தனம் முழுக்கவே இப்படிதான் இருக்கும். இது இந்த ஒரு சரணம் மாத்திரம் இல்லை, எந்த சரணத்தை எடுத்தாலும் அது பாகவதமோ ராமாயணமோ ஏதோ ஒரு கதை இருக்கும் உள்ள. இப்படி ஆச்சரியமா பிரம்மமோகல லீலைய பத்ராச்சல ராமதாசர் உள்பட அழகா தன்னுடைய கீர்த்தனங்கள்ல சொல்ற. பிரம்மதேவன் வந்து பார்க்கிறார் பகவானை. இத்தம் பூதம் ஹரிம் திருஷ்ட்வா, இப்படி இந்த பகவானை பார்த்துட்டு ரொம்ப பிரேமையோட கூட ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். ஸ்தௌதிங்கிறார் பாகவத நாராயண தீர்த்தர். பாகவதத்துல நவமிங்கிறார், நமஸ்காரம் பண்றேன். யாருக்கு நமஸ்காரம்னா 40 ஸ்லோகம் பாகவதத்தில். பெரிய ஸ்துதி பிரகலாத ஸ்துதி, 43 ஸ்லோகம். அதுக்கு அடுத்ததுங்கிறது பிரகலாத், இந்த பிரம்மஸ்துதி தான் பெருசு. நவமீட்யதே ஈட்யா, ஒன்ன நமஸ்காரம் பண்ணாமல் வேற யார போய் பண்றது? குஞ்சுதேவி கேட்டா மாதிரி கேட்கிறார். தே நவமி, உனக்கு உன்ன சேவிக்கிறேன். அப்ரவபுஷே நவமி, நீருண்ட மேகம் போன்ற திருமேனி. தடிதம்பராயா, நீருண்ட மேகம் போன்ற திருமேனியில மின்னல் போல பீதாம்பரம். மின்னல் போலன்னா மஞ்சள்னு கலருக்கு மாத்திரம் இல்ல, மின்னல் மாதிரி பிரகாசிக்கிறதா அந்த பீதாம்பரம். தடிதம்பராயா, காதுகள் எல்லாம் குண்டுமணி அப்படியே கொத்து கொத்தா கோத்து குண்டலம் மாதிரி தொங்குறது. குஞ்சாவதம்சா, தலைய வாரி கொண்ட போட்டு அதுல ஒரு மயில் இறகு. பரிபிச்ச
சலசன்முகாய. காட்டில் இருக்கிற இளம் தளிர்கள் புஷ்பங்கள் எல்லாத்தையும் பறிச்சுன்னு வந்து கட்டி கலர் கலரா ஒரு மாலையை தயார் பண்ணி வன்யஸ்ரஜே வன்யஸ்ரஜே அந்த மாலையெல்லாம் கழுத்துல போட்டு விட்டுருக்கார். அன்னைக்கு பார்த்தாரோட முதல் ஒரு வருஷம் முன்னாடி கபல கையில சாதம், கை இடுக்கல வேத்திர விஷான கொம்பு வாத்தியம், அதுல சாட்ட கம்பு சொருகி இடது கையில வேணு வேணு பிப்ரத்வேணும் ஜடரபட யோகம் இடுப்புல சொருகிற புல்லாங்குழல். கபல வேத்திர விஷான வேணு லக்ஷ்மஸ்ரீயே. இப்படி இத்தனை அடையாளங்களோட கூட சோபையோட இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணா மிருது மிருது பதே, அந்த சரணார்விந்த தபாகிறார். மிருதுவான சரணார்வி மிருது பதே. அப்பேற்பட்ட இந்த திருவடி மிருதுவான சரணாரவிந்தத்தை உடைய பசு பங்கஜாயா. பசுன்னா பசு, பாதி பா ரட்சணை. பசுபன்னா பசுக்களை ரட்சிக்கிறவன் அர்த்தம். பசுக்களை ரட்சிக்க கூடிய நந்தகோப கோனார் இருக்காரு, அவருடைய புள்ள கிருஷ்ண கோனார். பசு பங்கஜாயா நௌமி. பேர்பட்ட உனக்கு நமஸ்காரம். நவமின்னா உடனே நமஸ்காரம் மாத்திரம்தான், ஸ்தௌமி தியர்த்தா. நவமி மாத்திரம் இல்ல, ஸ்தௌமி. இப்ப ஸ்தோத்திரம் என்ன போற 40 ஸ்லோகம் ஸ்தோத்திரம். இப்படி சுவாமிய ஸ்தோத்திரம் பண்ணின உடனே பார்த்தான் பகவான், என்னை பத்தி உமக்கு இவ்வளவுதான் தெரியுமா, என்னை பத்தி இவ்வளவுதான் தெரிஞ்சுட்டேலான்னு. ஜய ஜய கோகுலபாலா பசுபங்கஜாய தயயா மாம் கோபாலா. முதல் ஸ்லோகம் சரியா போச்சு. பிரம்மஸ்துதியினுடைய முதல் ஸ்லோகத்தை ஒரே பதத்தில் முடிச்சு விட்டார் நாராயண தீர்த்தர். தயயா மாம் கோபாலாயா. என்னை பத்தி இவ்வளவுதான் தெரியுமா உனக்குன்னார். தெரியுமா சொல்ல விரும்பலையா. பரமாத்மான்னு தெரியாமலா அத்தனை கண்ணுக்குட்டியும் அத்தனை பசங்களும் பரமாத்மான்னு பார்த்துட்டு தானே வந்திருக்காரு பிரம்மா. ஆனா இந்த ஸ்லோகத்துல பரமாத்மான்னு ஒரு பதம் இருக்கும். அப்ரவபுஷே நீருண்ட மேகம் போன்ற திருமேனி, தடிதம்பர மின்னல் மோதிரி பீதாம்பரம், குந்துமணியினால காதுல குண்டலம், குஞ்சாவதம்சா தலையில மயில் இறக்கு, பரிபிச்சல சண்முகாயா கழுத்துல வைஜெயந்திமான வனமால கூட இது கிடையாது. வன்யஸ்ரஜே காட்டு பூக்கள் இலையெல்லாம் சேர்த்து கட்டி போட்ட ஒரு மாலை, கையில சாதம், இடுப்பு வயத்துல சொல்லிக்கிட்டு இருக்கிறது புல்லாங்குழல், கை இடுக்கல சாட்டகம்பு கொம்பு வாத்தியம். கபலவேத்ர விஷாண வேணு லக்ஷ்மஸ்ரீயே. இத கங்காஜனகமான சரணம் கூட கிடையாது. மிருதுபதே மிருதுவான சரணாரவிந்தம். பரமாத்மான்னு கூட சொல்லல. பசு பங்கஜாயா நந்தகோபனுடைய புள்ளேன்னு, கோணாரோட புள்ளேன்னு. இல்ல ஏதாவது பகவான் குறிக்கக்கூடிய பதங்கள் ஏதாவது ஒண்ணு இருக்கோ இந்த ஸ்லோகத்துல பகவான்னு சொல்றதுக்கு. ஆனா ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இவராவது விஷயம் தெரிஞ்சவர். விஷயம் தெரியாத குந்தி தேவியே நமஸ்யே புருஷம் துவாத்யம் ஈஸ்வரம் பிரகிருதே பரம். டேய் கிருஷ்ணான்னு கூப்பிட வேண்டிய குந்தி தேவி நமஸ்யே புருஷங்கிறார். புருஷசூக்த பிரதிபானத்திய வஸ்துனி பரமாத்மா ஈஸ்வரம்
மாயாதீதம், உன்னை யாரும் பார்த்துட முடியாது. ஏன் முடியாதுன்னா எங்கேயோ எட்டியும் இல்லை, அந்தர்பகிரவஸ்திதம், உள்ளேயும் இருக்க வெளியிலையும் இருக்க. நேராக அவதாரத்திலையாவது பார்த்துட முடியுமோன்னா மாயா ஜவனிகாச்சன்னம், மாயங்கிற தரையை போட்டுருக்க. இந்திரிய நிகிரகம் பண்ணாதவாளுக்கு நீ கிடைக்க மாட்ட. நீ 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 அழிவற்றவன், நீ எங்கும் வியாபிச்சிருக்கிறவன். உன்னை கர்மயோக நிஷ்டர்களோ பக்தி யோக நிஷ்டர்களோ ஞான யோக நிஷ்டர்களோ இவர்களே உன்னை கண்டுபிடிக்க முடியாத பொழுதும், உன்னை புரிந்து கொள்ள முடியாத பொழுதும், ஒன்றுமே தெரியாத எங்களுக்கு எங்களை மாதிரி பொம்மநாட்டிகள் பக்தி யோகத்தில் எப்படி உன்னை கண்ணால் பார்க்க முடியும், எப்படி புரிந்து கொள்ள முடியும்? நீ பரமாத்மா இல்லையா, சர்வேஸ்வரன் இல்லையா? இது யார் சொல்றா? டேய் கிருஷ்ணான்னு சொல்றதுக்கு ரைட்டு உள்ள குந்தி அத்தை. அந்த அத்தையே பரமாத்மான்னு சொல்லும் பொழுது பிரம்மதேவன் பரமாத்மான்னு சொல்ல வேண்டாமா? கோணாருங்கிறார். எந்த விதமான பகவத் சப்தமும் உபயோகப்படுத்தாமல் சாதாரணமா சிம்பிளா ஒரு ஸ்லோகம், என்னை பத்தி இவ்வளவுதான் தெரியுமான்னார். தெரியாமலா ஸ்தோத்திரம் பண்ண போறார் 40 ஸ்லோகம். பின்ன ஏன் பரமாத்மான்னு சொல்லலைன்னார். வேணும்னே சொல்லலையா அவர். ஏன்னா அவருக்கு அனுபவம் இருக்கு. ராமாவதார காலத்துல சீதாலட்சுமிக்கு பகவான் விஷ்ணுன்னு, சீதை தான் மகாலட்சுமி, நீங்க தான் பரமாத்மான்னு பிரம்மா சொல்றார். சாட்சாத் பிரம்மாவே உங்களை பார்க்கும்போது மனுஷன் மாதிரி நீங்க நடிக்கிறீர்களே தவிர உங்களுடைய காரியங்களை பார்த்தா பரமாத்மான்னு தெரியுது. சீதை தான் மகாலட்சுமி தாயார், நீங்க தான் பெருமாள்ங்கிறார், புரிஞ்சுண்டு சொல்றார். அப்ப பகவான் என்ன சொன்னார்? நான் பரமாத்மா இல்லைன்னு சொல்லாமல் ஆத்மானம் மானுஷம் மண்ணே ராமம் தசரதாத்மஜம், நான் என்ன மனுஷனாதான் நினைக்கிறேன், தசரதம் பிள்ளையாக தான் என்ன நான் நினைக்கிறேன், மனுஷனா நினைக்கிறேன்னார். இவர் பார்த்தார், ராமாவதாரத்தில் பரமாத்மான்னு சொன்னோம், இல்லை இல்லை நான் மனுஷன்னு சொல்லிவிட்டார். அது மாதிரி இந்த அவதாரத்திலையும் சொன்னோம்னா இல்லைன்னு சொல்லுவார். வீம்புக்காக பரமாத்மான்னு சொல்லாம வேணும்னு வர்ணிப்போம். அவருக்கு ரோஷம் அவரை சொல்லட்டுமே பரமாத்மான்னு, நான் பரமாத்மான்னு அவரா சொல்லட்டுமே அப்படின்னு எந்த விதமான பகவத் விஷயமான சப்தங்களையும் உபயோகப்படுத்தாமல் சாதாரணமா ஒரு ஸ்லோகம் சொல்லி, இது 4 ஸ்லோகம் ஜெய ஜெய கோகுலபாலா, தயயாமாம் கோபாலா 4 ஸ்லோகம் பிரம்மஸ்துதியில. அஸ்யாபி தேவ வபுஷா மதனுக்ரகஸ்ய ஸ்வேச்சாமயஸ்ய நது பூதமயஸ்ய கோபி நேஷே மஹித்வவசிதும் மனசாந்தரேண சாக்ஷாத்தவைவ கிமுதாத்மசுகானுபூதேஹ. பிரபோ, உன்னை பத்தி நான் வர்ணிக்கலையே, நீ பரமாத்மான்னு வர்ணிக்கலையேன்னு நீ கேட்கலாம். மனசாந்தரேண, அப்படியே அந்தர்முகமா மனசை திருப்பி மனசை அடக்கி உன்னை ஹிருதயத்துல பார்க்கக்கூடிய சக்தி இருந்தாலும், அப்படி அவ்வளவு சக்தி இருந்தாலும் உன்னை வர்ணிச்சுட முடியுமா? அவ்வளவு அனுபவ சக்தி இருந்தாலும் நேசே மகித்வவசிதும், உன்னுடைய மகிமையை யாரால வர்ணிக்க முடியும்? உள்ள அடக்கின மனசா இருந்தா கூட வர்ணிச்சிட முடியாது. ஏன்னா உன்னுடைய மகிமை என்ன அப்படின்னா கிமுதாத்ம சுகானுபூதேக, ஆனந்த வஸ்துன்னு சொல்லல, ஆனந்த வஸ்து ஆத்மா, ஆத்மானந்த அனுபவ ஸ்வரூபி. வியாக்கியானம் அப்படிதான் இருக்கு. ஆத்ம ஆனந்த அனுபவஸ்வரூப், ஆத்மவஸ்து பிரம்மம், ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாதுன்னு சொல்லக்கூடிய உபனிஷத் பிரதிபாத்தியம் அனுபவ ரூபம்ங்கிறார். அதனாலதான் விசக்ஷணாய சுகஸ்துதியில கூட சுகாச்சாரியாள் விசக்ஷணாய சரணோபசாதனாது சங்கம் யுதஸ்ய உபயதோந்தராத்மனா விதந்திகி பிரம்மகதிம் கதக்லமாக. விந்தந்தின்னு சொல்லல, விதந்தின்னு சொல்ல.
விந்தந்தின்னா அடைகின்றனர், விந்தந்தின்னா அடையிறது, விதந்தின்னா அறியறது. இந்த பரமாத்மாவை எப்படி அறியக்கூடிய வஸ்துங்கிறார். அனுபவ வேத்தியம். இது அடையக்கூடிய வஸ்து இல்ல, அனுபவிக்கக்கூடிய வஸ்து, அனுபவ ரூபி. அதனாலதான் பிரம்மா ஏன் இந்த ஸ்லோகத்தை சொன்னார் இங்கன்னா, அத்தனை கண்ணுக்குட்டிகளும் அத்தனை குழந்தைகளும் சதுர்புஜத்தோடு சங்கசக்கர கதாபத்மத்தோடு வைகுண்டரு ஸ்வரூபமாக தரிசனம் பண்றதுக்கு முன்னாடி பிரம்மாவுக்கு இந்த ஆத்மானுபவம் தான் முதல்ல சித்திச்சுதான். முதல்ல அவருக்கு எதுவுமே தெரியாத நிலை, ஜாகிரத் சொப்ன சுஷுப்தி அவஸ்தை அந்த தாண்டி மூணு அவஸ்தை தாண்டி நாலாவது அவஸ்தை இருக்கணும். ஸ்தானத்ரயாத் பரம்பிராப்தம். அந்த சமாதி நிலையில தான் பிரம்மா இருந்தாராம் முதல்ல. அப்புறம்தான் பகவத் ஸ்வரூபமா பார்த்தார். அதனால நான் உன்னை கோபாலனா வர்ணிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நீ யார் தெரியுமா? அனுபவ வேத்தியன், நீ ஆத்மசுகானுபூதேக. ஆனா என்ன ஒரு பெரிய பாக்கியம் தெரியுமோ, அப்பேற்பட்ட நீ இன்னைக்கு கோபாலனா நிக்கிறையே. அஸ்யாபி தேவ வபுஷா, கோபாலா நீ எதிர்த்த மாதிரி ஒரு திருமேனியோட நிக்கிறைய. இது எதுக்கு தெரியுமான்னா, நந்தக்கிமகரோத் பிரம்மன்னு நந்தகோபனுக்கோ யசோதைக்கோ தர்மபுத்திராதிகளுக்கோ பூபார நிவர்த்திக்கோ இல்லை. பின்ன எதுக்கு தெரியுமோ கிருஷ்ணாவதாரம்? கோபாலனா நீ நிக்கிறது எதுக்குன்னா, மதனுகிரகஸ்யா, எனக்கு அனுகிரகம் பண்றதுக்காக தான் நிற்கிறேன். ஏன் அப்படின்னா, பகவானுடைய அவதாரத்தை சொல்லும் பொழுதும் அவதார காரணங்களையே குந்தி தேவி பலவிதமா சொல்ற. ஸ்வேச்சையா பரிகிரகீத கோபபால விக்ரி, திருப்பி திருப்பி நாராயண தீர்த்தர் சொல்லுவார். தரங்கத்தில் சொல்லும் பொழுது அவனா ஆசைப்பட்டு எடுத்துட்டான். இதை அனுசரிச்ச கர்ணாமிரதாச்சாரியாலும் அங்கீகிருத நராகாரம் ஆசிரியே புவனாசிரியம், அவனா ஆசைப்பட்டு எடுத்துண்ட நராகாரம் அப்படிம்பார் ஸ்வேச்சாமயஸ்யா. ஆனா பகவானுடைய அவதாரங்களுக்கு காரணம் சொல்லும் பொழுது, நிருணாம் நிஸ்ரேயசார்த்தாய வியக்திஹி பகவதோ நிருபா அவ்யயஸ்ய அப்ரமேயஸ்ய நிர்குணஸ்ய குணாத்மனஹ. பரீட்சை சக்கரவர்த்தி ராசபஞ்சாத்தியாய ஆரம்பிச்ச உடனேவே கேள்வி கேட்டுட்டான். பகவானுடைய குணங்கள்ல அவனுக்கு சந்தேகம் வந்து, இப்படி ராசலீலைக்கு பகவான் ஏற்பாடு பண்ணானே, இதெல்லாம் நியாயமாங்கிற மாதிரி ஆரம்பிச்சு விட்டான். பரீட்சை தர்மம் வியதிக்கிரமோதிட்டான். உடனே சுகாச்சாரியால் அவனுக்கு பதில் சொல்றார், அப்பா பகவானுக்கு ஏதுடா ரூபம், எதுக்குடா இந்த அவதார், எதுக்காடா கிருஷ்ணனா வந்திருக்கான்? நிருணாம் நிஸ்ரேயசார்த்தாய வியக்திஹி பகவதோன் இருப்பா. நிஸ்ரேயசம்னா மோட்சம். இகலோகத்துல எல்லா சௌக்கியமும் கொடுத்துட்டு என்னைக்கோ ஒரு நாளைக்கு போயாகணுமோன்னு அன்னைக்கு வைகுண்டம், அன்னைக்கு மோட்சம். அந்த மோட்சத்தை கொடுக்கறதுக்காக தாண்டா நிஸ்ரேயசார்த்தாய, தன்னை நம்பின பக்தர்களுக்கு மோட்சதாத்தா மோட்சத்தை கொடுப்பதற்காக தாண்டா பகவானுக்கு திருமேனியே வியக்திகி பகவதோன். உருவமே இல்லாத பகவான் எதுக்கு ஒரு காலம் ஊனின்று இன்னொரு கால தூக்கி வச்சுன்னு பீதாம்பரத்தை தரிச்சுண்டு பர்காபீடம் நடவரவபுகு கர்ணயோ கர்ணிகாரம்னு ஏன் நிற்கிறான் அப்படின்னா, நமக்காக நிற்கிறானா, நமக்காக நிற்கிறான்டா. அவன் அழிவற்றவன்டா. அவன் புத்தியினால யதோவாச்சோ நிவர்த்தந்தேன்னு புத்திக்கு அப்பாற்பட்டவன்டா. அவ்யவஸ்ய அப்பிரமேயஸ்ய நிர்குணஸ்ய குணாத்மனஹ, எந்த குணங்களுக்கும் அவன் அடிமை இல்லை. குணத்துக்கு அதீனன் இல்லை. நிர்குணஸ்ய குணாத்மனஹ, குணாத்மனஹான்னா சகல குணங்களும் பொருந்தியவன் அர்த்தம் இல்லை, குணாத்மான்னு அர்த்தம் இல்லை. பின்ன என்ன அர்த்தம்னா, சகல குணங்களுக்கும் நியாமகன்னு சொல்றார் பரமாத்மா. இதெல்லாம் சுகாச்சாரியால் அவர் நிலையில சொல்றார். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, பூர்வார்த்தமே போதும். உத்தரார்த்தம் அவர் லெவல்ல பேசுறார். பூர்வார்த்தம் என்ன? நான் ரிணாம் நிஸ்ரேயசார்த்தாய பக்திகி வியக்திகி பகவதோன் இருப்பா.
பக்தாளுக்கு பக்தர்களுடைய க்ஷேமத்துக்காக மோட்சத்துக்காக தாண்டா வைகுண்டத்தை கொடுக்கறதுக்காக தாண்டா பகவானுடைய திருமேனியே. மானுஷம் தேகமாஸ்திதா பின்னாடி ராசக்கிரீடம் முடியும் பொழுதும் சொல்றார். உருவமே இல்லாத பகவானுக்கு எதுக்குடா உருவம்னா மானுஷம் தேகமாஸ்திதா, எதுக்கு இந்த சரீரம்னா பக்தாளுக்கு போக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக தாண்டா பகவானுடைய திருமே. எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது பக்தாளுக்குன்னு வரும். அதுக்காக தான் பகவானுடைய ஸ்வரூபம்னு வரும். இங்க பிரம்மா சொல்றார் பக்தாளுக்குன்னு சொல்லல. எதுக்கு அப்படின்னா மத அனுகிரகஸ்யா, எனக்கு அனுகிரகம் பண்றதுக்கு தான் இந்த லீலை. ஏன்னா நான் தானே கேட்டேன் ஒண்ணு, திருஷ்டும் மஞ்சு மகித்வம் அந்நதபி, இப்படி ஒரு பாம்புக்காக ஒரு லீலை பண்றானே எனக்காக ஒரு லீலை பண்ண மாட்டானான்னு ஆசைப்பட்டேன்னு. நான் ஆசைப்பட்டதுக்காக இப்படி ஒரு காட்சி கொடுக்கிறையே. மத அனுகிரகஸ்ய ஸ்வேச்சாமயஸ்ய நது பூதமயஸ்ய கோபி. நீ உன்னை யாரால வர்ணிச்சிட முடியும்? உன்னுடைய மகிமையை அப்ராகிருதமானது. உன்னுடைய மகிமையை யாராலும் பூர்ணமா வர்ணிக்க முடியாது. ஏன் அப்படின்னா கண்டவர் விண்டதில்லைங்கிற மாதிரி நீ அனுபவஸ்வரூபியா இருக்கிற, ஞானஸ்வரூபியா இருக்கேன்னா அப்ப ஞானம் வேணுமோனோ? அப்ப இதை என்ன புரிஞ்சுக்கணும்னா ஞானம் வேணுமோனோன்னு. பொதுவா இந்த ஸ்துதிகள் எல்லாமே அதை ஆழ்ந்து பார்த்தா தான் தெரியும். ஒரு ஸ்லோகத்துக்கு அடுத்த ஸ்லோகம் செயின் மாதிரி கொக்கி இருக்கும். கொக்கி இல்லாத ஸ்துதியே இருக்காது. ஒரு ஸ்லோகத்தை முடிச்சார்னா அடுத்த ஸ்லோகம் சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. அடுத்த ஸ்லோகத்துக்கு உள்ள பீடிகை முதல் ஸ்லோகத்திலேயே வந்துடும். அதை தொடர்ச்சி தான் பின் ஸ்லோகமா வருது. அனுபவஸ்வரூபியான நீ, ஆனந்தஸ்வரூபி, ஆத்மஸ்வரூபி, ஞானஸ்வரூபி, அனுபவ வேத்யன், அப்பேற்பட்ட உன்னை யாரார வர்ணிக்க முடியாதுன்னா அப்ப ஞானஸ்வரூபின்னு எப்ப சொல்லிட்டியானோ, எப்ப புரிஞ்சுக்கொள்ளணும், என்ன அறிந்து கொள்ளணும்னா அந்த ஞானம் வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு பதில் சொல்றார், ஞானே பிரயாசமுதபாஸ்ய நமந்தயேவ ஜீவந்தி. அந்த ஞானத்தை தூக்கி சமுத்திரத்தில் எரிஞ்சு விட்டாராம். ஞானே பிரயாசம் உதபாஸ்ய, ஞானத்தை தூரதா தியக்த்வா. ஞானம் வேணும்னு ஒரு பிரயாசம் இருக்கணும். பிரயாசம், அந்த பிரயாசம் இப்படி பக்கத்துல கூட விடுறதில்ல, கண்ணு கெட்டின தூரம் தள்ளி எட்டாத தூரத்தில் இந்த பிரயாசத்தை தியக்த்வா. ஞானே பிரயாசமுதபாஸ்ய. அப்படி ஞானத்தை அலட்சியம் பண்ணலாமா? ஞானத்தை அலட்சியம் பண்ணலாமா அப்படின்னா பாகவதம் தான் எல்லாத்துக்கும் பிரமாணம். ஏன்னா நைஷ்கர்மியமபி அச்சுதபாவவர்ஜிதம் நசோபதே ஞானமலம் நிரஞ்சனம். சுகாச்சாரிய இந்த நாரத சுவாமியினுடைய வாக்கு, அச்சுதபாவவர்ஜிதம் நைஷ்கர்மியமபி நசோபதே. பக்தி இல்லாட்டா ஞானம் கூட பிரயோஜனப்படாதுங்கிற. சரி, ஞானான் முக்திகின்னு தானே சாஸ்திரங்கள்லாம் சொல்ற. தலைகீழன் இல்லை, பகவானையே நேரா பாரு. நீ எடுத்து கொடுக்குற, பகவானுக்கு வாங்கி வாங்கி சாப்பிட்றான். நீ எதை வேணாலும் பண்ணு, ஆனா மோட்சம் கிடையாது. நேரா பகவான் வந்து நின்னாலும் மோட்சம் கிடையாது. சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா ஞானம் சித்திச்சாலாம் மோட்சம். ஏன் அப்படின்னா பகவானை பார்த்தவா கோடி பேர் இருக்கா, ஆனா ஜென்மா இல்லாமல் ஞானம் அடைஞ்சவா 500 பேர் தாங்கிறார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அப்போ பகவானை பார்க்கறதெல்லாம் உபாசனை, அவளுடைய உபாசனை. ஆனா என்ன இதுல ஈடுபட்டவன் ஞானம் என்னதுக்கு? இது போ எத்தனை ஜென்மா எடுத்தா என்ன பகவானை பார்த்துட்டே இருக்கும். ஆனா சாஸ்திரங்கள் என்ன சொல்றது? ஞானம் தான் ஃபைனல். அது இல்லாம மோட்சம் கிடையாது, முக்தி கிடையாது. இவர் கேட்டா உனக்கு முக்தி என்னதுக்கு? நான் முக்தி வேணும்னா தானே ஞானம் வேணும், எனக்கு மோட்சம் வேண்டாம். ஞானே பிரயாசமுதபாஸ்ய. இவ அசடு. கெட்டிக்காரா யாருன்னா நமந்தயேவ ஜீவந்தி.
நமந்தயேவ ஜீவன். உன்னை பூர்ணமா சரணாகதி பண்றாளே அவாதான் கெட்டிக்காராவா. ஞானத்துக்கு உள்ள பிரயாசத்தை தியாகம் பண்ணிவிட்டு உன்னையே பூர்ண சரணாகதி பண்ணினா கடைசியில ஞானம் சித்திச்சிடும். ஆனா ஞானத்துக்கு பிரயத்தனப்படாத, அதை உண்டு தனியா பட்டேன்னா வேஸ்ட். அது சரி, ஞானம் வேண்டாம் ஞானம் வேண்டாம்னு சும்மா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கலாமான்னா அது தூங்கக்கூடாது. பின்ன என்ன பண்ணணும்னா, யாரு கெட்டிக்காரா தெரியுமோ, சண்முகரிதாம் ஸ்தானே ஸ்திதா ஸ்ருதிகதாம் தனுவங் மனோபிஹி யே பிராயசஹ அஜிதா ஜிதோப்யசிதைஸ்திரிலோக்யாம். அஜிதன்னு பேரு பகவானுக்கு. அவனை யாராலும் ஜெயிக்க முடியாது. அப்பேற்பட்ட அந்த அஜிதனான அந்த பகவான் ஜிதோப்யசி, ஜெயிக்கப்பட்டவனா ஆயிட்டானாம் பகவான். யார்கிட்ட அப்படின்னா மேல சொல்ல போறார், இவா ஜெயிச்சிருவானாம் பகவான். இவா என்ன பண்ணணும்னா, ஞானம் வேணும் ஞானம் வேணும் ஞானம் வேணும் முட்டை அடிச்சுட்டு சன்னியாசத்தை வாங்கிட்டு தண்டகமண்டலோடு சுத்தாமல் பிரம்ம விசாரம் பிரணவஜபம் பண்ணிட்டு அப்படி உட்கார்ந்து இருக்காமல் வேற என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்தானே ஸ்திதா, அவ ஆத்திரையே இருந்தா போறோங்கிற. காட்டுக்கு போக வேண்டாம், மலையடி வாரத்துக்கு போக வேண்டாம், ஹிமயமலை குகைக்கு ஒங்கியும் போக வேண்டாம். ஸ்தானே ஸ்திதா, ஆத்திரையே இருக்கணும். இருந்து சண்முகரிதாம் பவதீய வார்த்தாம், மகான்கள் அப்பப்ப வர 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 அவளை வரவழைச்சு அவர்களுடைய வாக்குனால பகவத்குணத்தை கேட்டுண்டே இருக்கணும். பவதி சண்முகரிதாம் பவதீய வார்த்தாம் ஸ்தானே ஸ்திதா. அப்படி அது என்ன பண்ணும்னா, ஸ்ருதிகதா, நீ ஸ்ரத்தையா கேட்காட்டா கூட பரவாயில்ல, அது காதுல உள்ள போயிடும். அது ஸ்ருதிகதாம், காது ஓட்டதானே, அடப்பு கிடையாதுன்னு. கண்ணா இருந்தா பார்க்க முடியாட்டா மூடிக்கலாம், வாயா இருந்தா பேச முடியாட்டா வாயை முத்திக்கலாம். காது அப்படி பண்ண முடியாதுன்னு, இஷ்டம் இல்லாட்டாலும் உள்ள போயிடும். ஸ்ருதிகதாம், அப்படி காது கொடுத்து பகவத்குணத்தை கேட்டு தனுவங் மனோபிகி, திரிகரணம், திரிகரணத்தினாலையும் பண்ணணும் அப்படிங்கிறார். திரிகரணம்னா என்ன? தனுவங் மனோபிகி, சரீரத்தினால பகவத்குணத்தில் ஈடுபடணும், வாக்குனால ஈடுபடணும், மனசுனால ஈடுபடணும். தனுவங் மனோபிகி, சரீரத்தினால ஈடுபடணுங்கிறது என்னன்னா, முதல்ல உட்காருறதுங்கிறாரு. 1 மணி நேரம் உட்காரணுமே, இதான் சரீரத்தால ஈடுபடுறது. வாக்கால ஈடுபடுறது என்னன்னா, எனக்கு பகவத்குணம் சொல்லுங்கன்னு கேட்கறதுன்னு, எனக்கு கொஞ்சம் கதை சொல்லுங்கன்னு கேட்கறது வாக்கால பகவத்குணத்துல ஈடுபடுறது. அப்புறம் மனசால ஈடுபடுறது என்ன அப்படின்னா, ததேக தியானத்தோட கூட ராஜா கேட்ட மாதிரி கேட்கணும். எப்படி? எனக்கு பகவத்குணம் சொல்லுங்கன்னு ராஜா கேட்டானு. கதிதோ வம்ச விஸ்தாரா, ஒவ்வொரு சரித்திரமும் சுகாச்சாரியால் எந்தெந்த சரித்திரம் அனுபவிச்சாலோ அந்த பூர்ணமா அனுபவிச்ச சரித்திரங்கள்ல சிலதற்கு பாருங்க, அதுக்கு முன்னாடி பார்த்தா ராஜாவோட பிரச்சனை அழகா இருக்கும். ராஜாவோட பிரச்சனத்தை வச்சுதான் சுகாச்சாரியாளுடைய சரித்திரம் அமையும். அதுபோல பரீட்சித்து பிரச்சனம் பண்ணினது போல பகவத்குணம் சொல்லுங்கன்னு பிரச்சனம் பண்றது வாக்கால, பகவத்குணத்துல ஈடுபடுறது. மனசால ஈடுபடுறது எப்படின்னா, பிபந்தம் தொன்முகாம்போஜாது சுதம் ஹரிகதாமிரதம்னு அங்கங்க பார்க்காமல் அக்ஷரத்துக்கு அக்ஷரம் மனசை செலுத்தி அப்படியே பகவான ஹிருதயத்துல பார்த்து கதையை ஃபாலோ பண்ணா கூட போறோம். நீ பகவானை உள்ள பார்க்காட்டாலும் பரவாயில்ல, கதையை மிஸ் பண்ணாம மனசால வாங்கிறது இருக்கே, இதுதான் மனசால பகவத்குணத்தில் ஈடுபடுறது. தனுவங் மனோபிகி, இது மாதிரி மனசாலும் சரீரத்தாலையும் வாக்குனாலும் மனசினாலையும் பகவத்குணத்தில் ஈடுபட்டு இருக்கிற இடத்திலேயே இருந்து மகான்கள் வறந்து அவர்கள் பகவத்குணம் சொல்லும் பொழுது அந்த பகவத்குணத்தை சிரவணம் பண்ணிண்டே இருந்தா அவ பகவானையே ஜெயிச்சுடுவா. ஜிதோப்யசி, அப்ப ஞானம்னா வேணும். பகவானை ஜெயிச்சா போருமா? கதை கேட்டா என்னமா ஐயா ஞானம் வரும்னா பாகவதமே சொல்றது, நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு
நித்யம் பாகவத சேவைய பக்தி உத்தம பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. பாகவத ரெண்டாவது அத்தியாயமே, முதல் ஸ்கந்தம் ரெண்டாவது அத்தியாயத்திலேயே பகவத்குண சிரவணம் பண்ண 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 நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நம்முடைய பாபங்கள்லாம் கேட்க 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 நிவர்த்தியாயிடு. நித்தியம் பாகவத சேவையா. இப்படி பகவத்குணம் கேட்டு பாபங்கள்லாம் நிவர்த்தியாகி மனசு பவித்திரமான உடனே பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. பகவானுடைய சரணாரவிந்தத்தில் நிஷ்ட திருட நிஷ்ட வரும், உண்மையான பக்தி வரும். உண்மையான பக்தி வந்துடுத்துன்னா என்ன ஆகுங்கிறார். வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜிதா. பகவான் இப்படி ஒரு பக்தி வந்துடுத்துன்னா என்ன வரும் அடுத்ததுன்னா, ஜனயதி ஆசு வைராக்கியம். உடனே வைராக்கியம் வந்துடும். பக்தி வந்துட்டா பின்னாடி வைராக்கியம் வரும். வைராக்கியம் வந்தா அதை பின்தொடர்ந்து உடனேவே ஞானஞ்சயதஹைதுகம். எந்த ஹேத்துவும் இல்லை, நீ மொட்டை அடிச்சுக்க வேண்டாம், பிரம்ம விசாரம் எந்த தத்துவ விசாரம் எதுவுமே பண்ண வேண்டாம். அகைதுகம் ஞானம். இந்த அகைதுகமான இந்த எந்த காரணமுத்தையும் எதிர்பார்க்காமல் ஞானமும் கூடவே வந்துடும். இதெல்லாம் மனசில் வச்சுன்னு தான் பிரம்மா சொல்றார். ஞானே பிரயாசமுதபாஸ்ய. நீ வேற ஒண்ணு வேண்டாம், நீ பரமாத்மான்னு கூட தெரிஞ்சுக்க வேண்டாம், கோபாலன்னு தெரிஞ்சிருந்தாலே போருங்கிறார். நீ ஞானே பிரயாசமுதபாஸ்ய. ஏன் ஒன்ன இப்படி கதை கேட்டா போருமா, ஞானம் சித்திச்சிருமான்னா. தர்மகாமார்த்த விமுக்தி காமாக பஜந்த இஷ்டாம் கதிம் ஆப்னுவந்தி அப்படிங்கிறான் கஜேந்திரன். நீ உன்னை என்னென்ன வேணும்னு உபாசிக்கிறாளோ எல்லாத்தையும் கொடுக்கிறவனாச்சே நீ. பக்தி தர்மம் வேணும்னா தர்மம், அர்த்தம் வேணும்னா அர்த்தம், காமம் வேணும்னா காமம், மோட்சம் வேணும்னா மோட்சம். இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய பரமாத்மா இல்லையா நீங்கிறான் கஜேந்திரன். இங்கு சுகாஜ வியாக்கியானம் ஏஷாம் பிரசன்னா தர்மாதி சதுர்வித புருஷார்த்த பலப்பிரதோ பகவான். தர்மம் அர்த்தம் காமம் மோட்சங்கிற 4 விதமான புருஷார்த்தங்களை கொடுக்கக்கூடியவன் பகவான். அப்பேற்பட்ட பகவான் ஏஷாம், எவர்கள் விஷயத்துல பகவான் பிரசன்னன் ஆயிட்டானோ அவர்களுக்கு ஞானாதிக்கம் கிம் துர்லபம். ஞானம் முதலியவைகள் என்ன துர்லபமா என்னங்கிறான். பகவானுடைய கிருப்பை இருந்து கொடுத்தோம்னா ஞானங்கள்லாம் தன்னால கிடைக்கும். மோட்சசா ஸ்ரேயஸ்ருதிம் பக்தி முதஸ்யதே விபோ கிளிஷ்யந்தி யே கேவல போதலப்தயே தேஷாமசௌ क्लेशलये वशिष्यते नान्यद्यथा स्थूलदुषावघातिनाम् श्रेयस्नुतिं भक्तिमुदस्यते विभो பரம ஸ்ரேயஸ்னுடைய பிரவாகம். மோட்ச பிரவா. வைகுண்ட வேணும்னா வைகுண்டம், பாக்ய வேணும், நித்திய விபூதி, லீலா விபூதி. வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நித்திய லீலா விபூதினா ஜகத், நித்திய விபூதினா வைகுண்டம். இந்த 2 விபூதியையும் கொடுக்கக்கூடியது பக்திங்கிற. ஸ்ரேயஸ்னுதிம் பக்திம் உதஸ்யதே விபோ. இப்பேற்பட்ட மோட்ச சாதன சாமக்ரியாம் பக்திரேவ கரீயசி அப்படிங்கிற ஆதிசங்கர பகவத் பாதாச்சாரியாலே. மோட்சத்துக்கு உள்ள சாதனங்கள்ல ஞானம்தான் உயர்ந்ததுன்னு சொல்ல வேண்டிய ஆச்சாரியாலே பக்திரேவ கரீயசின்னுட்டார். ஆனா பக்தினா என்னன்னு அப்புறம் சொல்றார். பக்தினா என்னென்ன? ஸ்வஸ்வரூபானுசந்தானம் பக்தி நித்திய விதீதேன்னு அவர் நிலையில சொல்ல போறார்.
அந்த மோட்சம் மோட்சம் வேணும்னு மோட்சத்துக்குன்னு பிரயத்தனத்தை விட்டுவிட்டு பக்தி வேணும் பக்தி வேணும் பிரயத்தனப்பட மோட்ச சாதனமான இந்த பக்தியை அலட்சியம் பண்ணிவிட்டு மோட்சம் வேணும் ஞானம் வேணும் ஞானம் வேணும்னு நீ பிரயத்தனப்பட்டேன்னா உனக்கு சிரமந்தான் மிச்சம். ஏ சிரவணாதி பக்தியும் துச்சீகிருத்திய கேவலம் ஞானார்த்தம் பிரயத்னவதாம் சித்தசுத்தியாதி அபாவாது அவளுக்கு சித்த சுத்தி ஏற்படாததுனால ஞானம் சித்திக்காதுங்கிறார். உனக்கு சித்த சுத்தி துவாரா தானே ஞானம். உனக்கு சித்த சுத்தி ஏற்படணும்னா நவாசுதேவ பக்தானாம் அசுபம் வித்யதே கொஜிது. அது மாத்திரமல்ல, நக்ரோதோ நச்சமாத்சரியம் நலோபோ நாசுபாமதி பவந்தி கிருதபுண்ணியானாம் பக்தானாம் புருஷோத்தமேன்னு சாஸ்திரநாமம். நீ பகவத் பக்தி பண்ணிண்டே இருந்தேன்னா சித்த சுத்தி தன்னால வருங்கிறார். சித்தத்தை கெடுக்கிறது எது? நக்ரோதா, காமக்ரோதாதிகள் தானே சித்தத்தை கெடுக்கிறது. காமக்ரோதாதிகள் இல்லாட்டா சித்தம் சுத்தமா தானே இருக்கும். சித்தம் வீணா போறது எதனால? மனசு வீணா போறது எதனால? குழந்தைக்கு வீணா போறதோ? படுத்துன்னு இருக்கிற பிறந்த 10 நாள் குழந்தைக்கு மனசு வீணா போயிருக்கோம்? வீணா போகல. ஏன் அப்படின்னா காமம் கிடையாது. நினைச்ச காமம் கைகூடாததுனால வரக்கூடிய கோபம் கிடையாது. அப்புறம் அந்த காமத்தை அதை ஜாக்கிரதைப்படுத்திக்கிற லோபம் கிடையாது. அப்புறம் மோகம் கிடையாது. நமக்கு வந்து விடுதேங்கிற திமிரு கிடையாது. இன்னொருத்தருக்கு வந்து விடுதேங்கிற மாச்சரியம் கிடையாது. இதெல்லாம் குழந்தைக்கு கிடையாது. ஒரு பிறந்த குழந்தையோட மனசு காமக்ரோதாதிகள் இல்லாததுனாலதான் பவித்திரமா இருக்கு. அஷ்டாங்க யோகத்தினுடைய ஒரு லட்சியமே என்னன்னா, பிறந்த குழந்தையோட மனசு மாதிரி உன் மனசை கொண்டு வரதுக்கு தான் அஷ்டாங்க யோகம். அப்படியே 80 வயசானவர் கொஞ்ச நாள் பிரயாசம் பண்ணி 79 வயசா ஆக்கிக்கணும் மனசை. அப்புறம் கொஞ்சம் அபியாசம் பண்ணி 70 வயசாக்கணும், 60 வயசாக்கணும், 50 வயசாக்கணும், 20 வயசாக்கணும், 15 வயசாக்கணும், 10 வயசாக்கணும். அதனால தான் யோகிகளை சொல்லும் பொழுது எல்லா யோகிகளுக்கு காமம் கூட இருக்குங்கிற. ஏன் காமம் கூட இருக்கும்னா அவ வயசை குறைச்சுட்டே வராளுன்னு. மேல் வயசுலேருந்து வரும்பொழுது அந்த 18 வயசு 25 வயசை கிராஸ் பண்ணும்பொழுது அவளுக்கும் காமம் இருக்கும். அவ பிரயாசம் பண்ணிட்டே இருக்கிறதுனால இறங்கும், அது ஆட்டோமேட்டிக்காக இறங்கிடும். யோகிகளுக்கு கூட காமம் அதிகமாக இருக்கும்னு சொல்ற காரணம் அவ மேலேந்து வயசை குறைச்சுட்டே வர்றதுதான் காரணம். அதுக்கு அதனால காமக்ரோதாதிகள்லாம் இல்லாத ஒரு நிலை குழந்தையோட மனசு. அது மாதிரி மனசு தான் சித்த சுத்திங்கிறது. அந்த சித்த சுத்தி அது மாதிரி மனசை கெடுக்கிறது தானே பாக்கி இத்தனை விஷயங்கள். பக்தி பண்ண 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 சித்த சுத்தி ஏற்படும். அந்த சித்த சுத்தி வந்தாதானே ஞானம். அதுதான் சொல்றார், ஞான வேணும் ஞான வேணும்னு பிரயத்தனம் பண்றதை விட்டுவிட்டு நீ பக்தி வேணும் பக்தி வேணும்னு நீ பக்தி பிரயத்தனப்படு. அந்த ஞானத்துக்கு மாத்திரம் நீ பிரயத்தனப்பட்டேன்னா அது எது மாதிரின்னா ஞானம் சித்திக்காது, பரிசிரமம் தான் மிச்சம். அது எது போலன்னா, நெல்லை குத்தினா 1/2 மணி நேரம் நெல்லை குத்தினா அரிசி வரும். பிரயத்தனம் 1 மணி நேரம் பிரயத்தனம் பண்ணினா அதுக்கு பலன் அரிசி வரும். பிரயத்தனம் பண்ணினா மாத்திரம் வராது, நெல்லா இருந்தா வரும். பிரயத்தனம் மாத்திரம் வரும். 1 மணி நேரம் உமிய வச்சு குத்துறது பிரயத்தனம் பண்ணினா கிடைச்சிடும்னா 1 மணி நேரம் உமிய போட்டு குத்தின்ண்டே இருக்கிறது. 2 மணி நேரம் குத்தினாலும் மணி அரிசி வருமா? எப்படி பிரயத்தனத்தினால கிடைச்சிடாது, பிரயத்தனமும் வஸ்துவை வச்சிருக்கு. எப்படி நெல்லை குத்தினா அரிசி வரும், வெறும் உமிய குத்தினா எப்படி அரிசி வராதோ அது போல தாண்டா பக்தியை குத்தினா தாண்டா பகவான். பக்திங்கிறது நெல்லு போல, ஞானம்ங்கிறது உமி போலங்கிறார். சொல்றது யாரு தெரியுமோ? பிரம்மா சொல்றார், ஸ்தூல துஷாவகாத்தினாம். பக்தி வேண்டாம்னு ஞானம் ஞானம். அதனாலதான் பகவான் பக்தியாமாம் அபிஜானாதி.
பக்தியாமாம் அபிஜானாதி. பக்தியினாலதான் என்ன தெரிந்து கொள்கிறாங்கிற பகவத்கீதையில இந்த மகாபரிவாளுடைய பிரவச்சனத்தில் இருக்குது. மாமேவையே மாயையை யாராலும் தாண்ட முடியாதுன்னு ஒரு ஸ்லோகம் இருக்கணும். அமமாயா துரத்தியான். இந்த மாயை யாரா இருந்தாலும் தாண்ட முடியாது அப்படிங்கிறார். இந்த மாயையை தாண்ட முடியாதுன்னா எப்படிதான் ஞானம் வரும்? அதுக்கு பின்னாடி பிற்பகுதியில சொல்றான், பக்தியினால்தான் என்ன தெரிஞ்சுக்க முடியும்னு. மாமேவையே அந்த பக்தி, நான் என்ன தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சக்தியை அவனுக்கு நான் கொடுக்கிறேன். அறிந்து கொள்ளக்கூடிய சக்தியை இந்த பக்தி வந்தாலே அது கிடைச்சுடும்னு கீதையிலையும் பகவான் சொல்றார். சாதனத்தை விட்டுட்டு பலனை மாத்திரம் எதிர்பார்க்காமல் சாதனம் பக்திங்கிறார் பிரம்மதேவன். இந்த 3 ஸ்லோகம் ஸ்ரேயஸ்னுதிம் பக்தி முதஸ்யதே விபோ கிளிஷ்யந்தியே கிளேசலஜேவா தூலகுஷா துஷாவகாதினாம். வெறும் உமிய குத்துறது போல ஞானம் வேணும் ஞானம் வேணும்னு நினைச்சா பக்தி இல்லாமல் கிடைக்காது. இது கோபாலான்னு கூப்பிட்டதுக்கு, என்னை பத்தி நீ இவ்வளவுதான் தெரிஞ்சுட்டு இருக்கியா, கோபாலான்னு தான் தெரிஞ்சுட்டு இருக்கியான்னா உன்னை முழுக்க தெரிஞ்சுக்க முடியுமோ? ஆத்மசுகானுபூதேக. அதுக்கு ஒரு ஞானம் வேண்டாமா? அந்த ஞானத்தை சம்பாதிச்சுக்க வேண்டாமான்னா ஞானே பிரயாசம் உதபாசிய. ஞானத்தை சம்பாதிச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை விட்டுட்டு பகவத்குணம் கேட்டாலே போதும், தன்னால பக்தி வந்துடும். ஞானம் வேண்டாமா? பக்திக்கு உண்டி பிரயத்தனப்பட்டா போருமா? ஞானத்துக்கு பிரயத்தனப்பட வேண்டாமான்னா, பக்தியை அலட்சியம் பண்ணி ஞானத்துக்கு மாத்திரம் பிரயத்தனப்படுறது எது போலேன்னா வெறும் உமிய குத்துறா மாதிரி. இந்த ஒரு 4 ஸ்லோகம் ஒரு பதம் தான் நாராயண தீர்த்தர் தரங்கத்தில். அந்த ஸ்லோகத்தோட தொடர்ச்சி, பதத்தோட தொடர்ச்சி. ஜய ஜய கோகுல பாலா ஜய சகலாகம மூலா ஹரே கோபாலாய இனம் பாலய பாலா பிரம்மதேவன். இது முதல் சரணம், அழகான மொத்தம் 6 சரணம். ஜய சகலாகமூல, சகல சாஸ்திரங்களுக்கும் வேதங்களுக்கும் மூலம்ங்கிறார். ஜய சகலாகம மூலா ஏன சசர்ஜ ஜகத்குருராதோ நிகம கதம்பம் அசேஷம். பார்த்தசாரதி கீர்த்தனத்துல ஜெகத் சிருஷ்டி பண்றதுக்கு முன்னாடியே பகவான் வேதத்தை சிருஷ்டி பண்ணினானா. 4 வேதங்களையும் சிருஷ்டி பண்ணினான் பகவான். ஜகத்குரு ஆதவு நிகம கதம்பம் அசேஷம். ஜய சகலாகமமு. பிரபோ, இல்ல நீ காப்பாத்தணும். தயயாமாம் கோபாலா, உன்னுடைய அவ்யாஜ கருணை இருக்க, அந்த கருணையினால என்ன நீ ரட்சிக்கணும். தினம் பாலயா, என்ன நீ பாலனம் பண்ணணுங்கிற, ரட்சிக்கணும். தினம் பாலய பாலா தயயாம. இத்தனை கண்ணுக்குட்டிய மேய்க்கிற, இத்தனை மாட்டை மேய்க்கிற, என்ன மேய்க்க கூடாதா? என்ன காப்பாற்ற கூடாதா? இந்த யோகிகளுடைய சித்தவர்த்தி போல அங்கங்க நேரா போகாம குறுக்கியும் நெடுக்கியும் போற கண்ணுக்குட்டி எல்லாம் கையில இருக்கிற கம்பை சுழட்டி சரி பண்ணி கொண்டு போற.
இத்தனை கண்ணுக்குட்டிகளை ஜாக்கிரதையா பார்த்துக்கிற உனக்கு என்ன பார்த்துக்க முடியாதா? தயயாமாம் கோபாலா. கோபாலங்கிற சொல்லு இருக்கே, அதுக்கு நேரடியான அர்த்தம் கோணார்னு தான் அர்த்தம். பசுக்களை ரட்சிக்கிற கோணார், பாலனம் பண்றவன், பசுக்களை பாலனம் பண்றவன் கோபால். ஆனா ஒரு ஆச்சரியம், ரூடியா அது என்ன ஆச்சு, கோபாலன்னா கோணார் யாருக்காவது தெரியுமோ? அந்த சொல்லுக்கு அதான் அர்த்தம். டிக்ஷனரியை பாருங்க, கோபாலன்னா கிருஷ்ணன் போட்டிருக்காது, கோணார்னு தான் போட்டு. யாருக்காவது அது கோணார்னு தெரியுறதோ? கோபாலன்னா கிருஷ்ணன் தான் தெரியுது எல்லாருக்கும். அந்த சொல்லையே இப்படி பண்ணிவிட்டானாம் பகவான். அந்த சொல்லையே தனதாக்கி கொண்டான். தயயாமாம் கோபாலா. ரிஷபோபதேசத்துல மத்கர்மபிகி மத்கதையாது நித்தியம் மத்தேவ சங்காது குணகீர்த்தனான்மேன் 26 சாதனங்கள் சொல்றார். லிங்கம் யபோக்கிய, லிங்க சரீரத்தை போக்கி இனி ஜென்மாவே இல்லாமல் பண்ணிக்கிறதுக்கு 26 சாதனங்களை ரிஷபதேவர் தன்னுடைய குழந்தைகளுக்கு உபதேசம் பண்ண. ரிஷபதேவர் ஸ்வயம் பகவானானத்தினால அவர் சொல்லும் பொழுது எல்லாம் சொல்லும் பொழுதே மத்கர்மபிகி மத்கதையா மத்தேவ சங்காது குணகீர்த்தனான்மே, என்னுடைய குணங்களை கீர்த்தனம் பண்றது, என்னுடைய பக்தாளுடைய சங்கத்தை பிரார்த்திக்கிறது, மத்கர்ம என்னுடைய கதைகளையே சிரவணம் பண்றது, என்னுடைய காரியங்களை செய்யறது. மத்கர்மபிகி, மத்கர்மபிகிங்கிற இங்க பகவானா இருக்கிறதுனால என்னோட காரியம் என்னோட காரியம்ங்கிற. மத்கர்மபிகிக்கு வியாக்கியானம், பகவானோட காரியம் என்ன? ஸ்ரௌதஸ்மார்த்தாதி காரியங்களா, அனுஷ்டானங்களா, யோகாபியாசமா, தத்துவ விசாரமா? பகவானோட காரியம் என்ன? மத்கர்மபிகிக்கு வியாக்கியானமே கோசம்ரட்சணாதிபிகி. மத்கர்மபிகி தான் அர்த்தம். என்னுடைய காரியங்களை பண்றதுன்னா ஒண்ணு வேண்டாம், பசுக்களை ரட்சிச்சுட்டு இருந்தாலே ஜென்மா இல்லாமல் போடுங்கிற. மத்கர்மபிகி வியாக்கியானத்துல மத்கர்மபிகின்னா அவர் என்ன ஆச்சரியம்னா, இந்த கோசம்ரட்சணம் இனிமேதான் பிறந்து பண்ண போறான் பகவான், அவதரிச்சு பண்ண போறான். ரிஷபதேவர் முன்னாடியே ஒரு ஹின்ஸ் கொடுத்துட்டார், மத்கர்மபிகின்னு கோசம்ரட்சணம்னு சொல்லி. பிரம்மா இதுலதான் ஆசைப்பட்டு மேல சொல்ல போறார். இந்த கண்ணுக்குட்டி பண்ணின பாக்கியம் கூட நான் பண்ணல, அந்நிய திரஷ்டாங்கிற திரியக்யோனியில பிறந்த இந்த கண்ணுக்குட்டிகள் பிறந்த பண்ணின பாக்கியம் கூட எனக்கு இல்லைன்னு அவர் ஆசைப்பட போறார். கன்றுக்குட்டிகளை பார்த்து என்ன காலை நக்கிறது, காலை ஒரு காலை ஊனின்னு இன்னொரு காலை தூக்கி வச்சுருக்கானு பகவான். அந்த கண்ணுக்குட்டி மேஞ்சின்னு இருக்கிற கண்ணுக்குட்டி ஓடி வந்து காலை நக்கிறது. இது என்ன? எத்பாதபாம் சுகு பகு ஜென்ம கிருச்சரதா. சுகாச்சாரியார் சொல்றார், இந்த சரண தூளி வேணும்னு ஜென்ம ஜென்மமா யோகிகள்லாம் தியானம் பண்றா, கடைக்கெல்லாம் கண்ணுக்குட்டி கிடைச்சுடுச்சு, அது நக்கிறது. அதனால மத்கர்மபிகி கோசம்ரட்சணம்னா இங்க போல பிருந்தாவன விஹாரி லாலிகி ஜெய் சத்குருமூர்த்திகி சமஸ்த சந்த மண்டலிகி அஞ்சலி மூர்த்திகி